ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கொடித்துளிர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன மருந்து அடிக்கணும், எப்போ அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா, கொடித்துளிர் வராமல் இருக்கிறது. நான் ஆல்ரெடி கொடித்துளிர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய்ட்டு பாருங்கள். கொடித்துளிர் வந்தால் எப்படி இருக்கும், பூ எவ்வளோ வரும், வராமல் போகும்ன்ட்டு. கொடித்துளிர் வந்தால் பூவே வராதுங்க. ஸோ எவ்வளோ அரும்பு எப்படி வருதுன்றது நீங்கள் ஒரு டைம் மட்டும் அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது எப்போவுமே நாங்கள் மருந்தடிக்கும் போது இந்த கொடித்துளிர் வராமல் இருக்கிறதுக்கு இந்த சமத்கர் வாங்கிட்டு வருவோம். பாருங்கள் எத்தனை டப்பா, பெரிய டப்பாவும் இருக்குது 250 ml, சின்ன டப்பாவும் இருக்குது. நாங்கள் ஏன் அந்த சமத்கர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய கொடித்துளிர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தெரியாமல் அடிப்போம். ஆனால் கண்ட்ரோல் இல்லாமல் மறுபடியும் வந்துடுங்க. ஸோ அதுதான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த கொடித்துளிர் மருந்து எதுனா சமத்கர். எப்போ அடிக்கணும் அப்படின்னா, நம்ம செடி கட் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு தாங்க இது மருந்து அடிக்க போகிறோம். ஸோ கட் பண்ணி விட்டு நம்ம வெயிலில் ஒரு வாரம் நல்லா காய விடணுங்க. மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் நல்லா காயிற அளவுக்கு துளிர் வரும். ஸோ துளிர் வரும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த சமத்கர் ஆட் பண்ணணும். சமத்கர் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே என்ன சொல்கிறது, கொடித்துளிர் வராமல் இருக்கிறதுக்கும் கொடித்துளிர் வராமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த சமத்கருங்க. ஸோ இதோட ரேட் பாருங்கள், 250 ml 510 ரூபா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கம்பெனிக்காரங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுங்க. ஸோ நான் மருந்தெல்லாம் சேல்ஸ் பண்ணலை. நான் ஆக்சுவலாக மருந்து சஜஸ்ட் பண்ணுறேன். நாங்கள் அடிக்கிற மருந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் எப்போவுமே கொடித்துளிர் வராமல் இருக்கிறதுக்கு இந்த சமத்கர் தாங்க வாங்குவோம். மேக்ஸிமம் கொடித்துளிர் வராமல் இருக்கிறது இந்த சமத்கர் வாங்குவோம். என்ன ரீசன் அப்படின்னா, ஏன்னா கொடித்துளிர் வந்தால் ஒத்தையில் போகும். ஒத்தையில் போச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறது, அதோடைய பூ எவ்வளோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு பூ இருக்கும், இல்லை 2 3 பூ இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் இந்த நார்மல் துளிர் பாருங்கள், செடி ரொப்பா துளிர் இருக்கு இல்லையா, அது செடி ரொப்பா துளிர் இருக்கிறது செடி ரொப்பா பூவாக இருக்கும். அதோட வீடியோஸ் நான் இனிமேல் ஏறாப்பர் கொடுக்குறேன். ஏன்னா இனிமேல் பூ சீசன் தான். ஸோ பூ வந்துடுச்சு. பூ வரும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான். துளிர் பாருங்கள் எப்படி செடி ரொப்பா இருக்குன்ட்டு. நான் செடிக்கு என்ன துளிர் மருந்து அடைக்கிறோம் அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இது பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம துளிர் மருந்து யாருனாலும் அடிக்கலாங்க. ஆனால் இந்த என்ன சொல்கிறது, கொடித்துளிர் வராமல் இருக்கும். செடிகளில் என்னென்ன பிரச்சனை வருது, ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் சொல்ல முடியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எது முன்னாடி சொன்னாங்க பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கொடித்துளிர் வராமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த மருந்துங்க. ஸோ நான் என்ன சொல்கிறது, செடிகளில் வர பிரச்சனைகளில் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், கொடித்துளிர் வந்துச்சுன்னா பூ அதிகமாக வராது, லாஸ் ஆகிடுங்க. ஸோ அதனால தான் நீங்கள் இந்த சமத்கர் ஆட் பண்ணணும். துளிர் மருந்துங்க ஒரு 2 3 மருந்து இருக்குது. ஸோ அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த கொடித்துளிர் வராமல் இருக்கிறதுக்கு சமத்கர் அண்ட் மொக்கு பெருசாகிறதுக்கு என்ன மருந்து அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ மருந்துலேயே செலக்டடாக இவ்வளோ தான் மருந்துன்னு ஒரு இருக்குங்க. ஸோ செட் ஆஃப் மருந்துன்னு சொல்லிட்டு அது நாங்கள் எப்போவுமே பயோ மட்டும்தான் அடிப்போம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கொடித்துளிர் வராமல் இருக்கிறதுக்கு சமத்கர் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா சமத்கர் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை ஆட் பண்ணுங்கள். செடிங்களில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் துளிர் மருந்து அடிப்போம் இல்லையா, அப்போவே அடிக்கிறது தான் சமத்கருங்க. ஸோ இந்த வருஷம் செடி அவ்வளோ சூப்பராக துளிர் வந்திருக்கு பாருங்கள். நாங்கள் எத்தனை வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட் கேட்டிருக்கீங்க. ஸோ எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷம் தான். ஆனால் எங்களை சுற்றி இருக்கிறவங்க 30 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் மல்லி தோட்டம் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களில் தெரிஞ்சுட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அண்டு உங்கள் செடி வச்சு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா, என்ன பிரச்சனை உங்கள் செடிங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது மூலயமா எங்களுக்குமே ஒரு லெசனாக இருக்கும். அண்டு பார்க்குறவங்களுக்கும் அது நிறைய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைஃப்பில் நம்ம என்ன சொல்கிறது, முடிஞ்ச வரைக்கும் அந்த சோஷியல் மீடியான்றது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய மோட்டிவ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது, அது நான் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் தோட்டத்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை பார்த்து 4 பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மல்லி தோட்டத்து வேறு எந்த ஒரு விவசாயம் வந்தாலும் டக்குன்னு சொல்லிடுறாங்கங்க. ஆனால் இந்த மல்லி தோட்டத்தை வச்சு கேட்டால் மட்டும் எங்கேயுமே
என்ன சொல்கிறது, மருந்துமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன ரீசன் தெரியல, மருந்து மறைச்சு வச்சு என்ன பண்ண போகிறாங்க. ஸோ மருந்து வந்து பிராண்ட் வந்து கம்பெனிக்காரங்க சேல் பண்ணுறாங்க, கம்பெனிக்காரங்க வாங்கி வைக்கிறாங்க. அந்த மருந்தில் செலக்டடாக இந்த பிரச்சனைக்கு இந்த மருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து அடிக்கிறோம் அப்படின்றது வந்து எத்தனை பேருக்கு வந்து சொல்கிறது கஷ்டமாக இருக்குன்றது தெரியல. மேக்ஸிமம் நானும் பார்த்த வரைக்கும் 99% வந்து சொல்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க. என்ன மருந்து அடிக்கிறோன்னு கூட சொல்கிறதில்ல. ஒருத்தர் கெட்டு போனா வந்து நல்லதாங்க. ஸோ ஒருத்தரோட லைஃப் வந்து நம்மளால வந்து ஒருத்தரோட லைஃப் வந்து என்ன என்ன சொல்றது, நல்லா இருக்காங்க. நம்ம சொல்லி வந்து நம்ம இது வந்து யூஸ்ஃபுல்லா அவங்களுக்கு இருக்கு. அவங்க லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நல்லா இருப்பாங்க அப்படின்ற மாரி இருந்தா, இப்ப நம்ம சொல்ற விஷயம் மூலியமா இப்போ ஒரு நல்ல விலை போகுது பூவு. அப்ப வந்து என்ன மருந்து அடிக்கணும்? இதனால இந்த பூ வந்து இப்படி லாஸ் ஆயிடுச்சு. பூ வந்து கருகி போயிடுச்சு. இல்ல வந்து வால் பெயின் வந்துருச்சு. இல்லைன்னா வந்து இந்த மொமெண்டோ அடிப்போம் இல்லையா? ஜிலேபி புழு வந்துருச்சு. அப்படிலாம் நம்ம பூச்சி வந்துருச்சுன்னு சொல்லும்போது என்னன்னா, அவங்க வந்து டக்குன்னு ஒரு மருந்து சொல்றதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க. மல்லி வந்து எப்படிலாம் மெயின்டெயின் பண்றீங்க? என்ன மருந்து அடிக்கிறீங்க? அப்படின்னு கேட்டாலுமே அது சொல்றதுக்கும் யோசிக்கிறாங்க. என்னதாங்க பிரச்சனை? நம்ம இந்த சோஷியல் மீடியான்றது வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அ உங்களோட மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். லைஃப்பில் நமக்குள்ளே இருக்க வேண்டாம் எல்லாமே. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து கற்றது கையளவுன்னு சொல்லுவாங்க. கல்லாதது உலகளவு. உலகத்தில் நிறையா இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாதவங்களும் இருக்காங்க. ஸோ அதில் கற்றுக்கிட்ட நாம் கையோடு வச்சுக்காம ஸோ உலகத்துக்கு ஃபுல்லாக சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மல்லி தோட்டம் வச்சுருக்கிறவங்களுடைய லைஃப் வந்து செட்டில் ஆகட்டும். மல்லி தோட்டம் வைக்க தெரியாதவங்க பார்த்து கற்றுக்கிட்டோம், வச்சா நல்லது. ஸோ அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து கொ குறைந்த நிலத்துல, கம்மியான நிலத்துல வந்து இவ்வளோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது, அமௌண்ட் வந்து எடுக்க முடியுன்றது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேர் 30 வருஷம் 40 வருஷம்லாம் செஞ்சுட்ருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச மெசேஜ் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாசிட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நீங்கள் வச்ச செடி வந்து எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்றது மறக்காமல் சொல்லுங்கள். அண்டு கொடித்துளிர் வராமல் இருக்கிறதுக்கு மறக்காமல் சமத்கார் ஆட் பண்ணுங்கள். நாங்கள் ஆக்சுவலாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம். நாங்கள் வந்து கொடித்துளிர் வராமல் இருக்கிறதுக்கு சமத்கார் வந்து கண்டிப்பாக அடிக்கிறோம். ஏன்னா கொடித்துளிர் ஆல்ரெடி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால தான் அந்த வந்து சமத்காரை வந்து உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து சமத்கார் மருந்து வந்து அடிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து உங்களோட ஃபீட்பேக் என்னன்றது சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது மூலிமா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ எனக்குமே யூஸ் ஆகும். எனக்குமே எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். எங்களுக்கு தெரியிற விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறது நல்லது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மெசேஜ் வந்து சொல்லுங்கள். உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். உங்களுக்கு டைம் இல்லையா இல்லையான்னு தெரியல. மேக்ஸிமம் எனக்கு கமெண்ட்ஸ் வரல. எனக்கு என்னென்னா கமெண்ட்ஸ் வந்து இப்போ வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா டக்குன்னு கமெண்ட்ஸ் பக்கம் தான் டக்குன்னு தள்ளி விட்டு பார்க்கணுன்னு தோணும். அப்படி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவிட்டியாக வர்றது வந்து கமெண்ட்ஸில் வந்து என்ன சஜஷன் வந்து நாங்கள் இது பண்ணுறோம் அதை பண்ணுறோம், நாங்கள் செடி வச்சு எத்தனை வருஷம் ஆகுதுன்னா கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், தெரிஞ்சுக்கணும்னு தோணும். ஸோ அதுதான் அது கொஷின் கேட்டாலுமே ஸோ எங்களுக்குமே அந்த கொஷின் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு தோணும். ஸோ அதுதான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சது தெரியாதது தெரிஞ்சதை சொல்லுங்கள், தெரியாததை கற்றுக்கங்க. அதுதான். ஸோ டேக் லைனாக வச்சிடலாமான்னு பாருங்கள். தெரிஞ்சது சொல்லுங்கள், தெரியாதது கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த மார்ச் ஏப்ரல் மே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் வீடியோஸ் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.